கதிர் வெடித்து பிளம்பு விழ, கடல் கொதித்து மேலே எழ, முழுமை மிகு நிலப்பரப்பில் முழு நிலவு தோன்றிவிட, மணல் வரும் முன் மலை தரும் முன் முன் தோன்றிய முத்தமிழே, உன்னுள் எத்தனை முத்துக்கள், யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறதரவாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன, சாதல் புதுவதன்றோ வாழ்தல் என்பனை போல, நீ ஒரு சமரசமற்றவன், மச்சில் குடி புகுந்து மடித்தென்றல் மனம் கசிந்து குச்சில் குடி புகுந்து குழுவுவது போல், யாப்பு எனும் அச்சில் குடியிருக்கும் என் தமிழே, இன்று கலப்படமற்ற உன் தமிழை பேசுவதற்காக ஈசன் எழில் விழியன் இன்றைக்கு முதல் புத்தக பதிப்பை வெளியிட்டிருக்கிறார். அவரை வாழ்த்திட எச்சில் குடியிருக்கும் என்னாவில் நீ வந்து ஆசீர்வதிக்க உன்னை வழங்கி இந்த முதல் உரையை நான் துவங்குகிறேன். முன்னுரை. நாமெல்லாம் சுற்றுலா செல்ல வேண்டும் என்று சொன்னால் மலைகளின் ராணி ஊட்டிக்கு செல்வோம், மலைகளின் இளவரசி கொடைக்கானலுக்கு செல்வோம், ஏழைகளின் ஊட்டி ஏற்காட்டிற்கு செல்வோம். ஆனால் ஒரு சுற்றுலாவே ஏழை எளிய மக்கள் யார் கூப்பிட்டாலும் அந்த இடத்திற்கு ஓடோடி வந்து நிகழ்வில் கலந்து கொள்கின்றது என்றால் அது சேலம் மாவட்டத்தில் தான் அந்த அதிசயம் நடக்கும். அந்த வகையில் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட்டு வெளியே சென்றிருக்கக்கூடிய மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களையும், இங்கே திறனாய்வு உரை ஆற்றுவதற்காக வருகை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சுந்தர ஆவுடைப்பன் அவர்களையும், இங்கே திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களையும், இசையமைப்பாளர் உள்ளிட்ட அத்தனை நபர்களையும் வணங்கி, இங்கே திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களையும் வணங்கி என் உரையை துவங்குகிறேன். சேலமானது நமது அருமை சகோதரர் ஆர் சுந்தரம் அவர்கள் இங்கே கூறியிருந்தார்கள். சேலம் விமானத்தை கண்டுபிடித்தவர்கள் சேலத்தை சேர்ந்தவர்கள் என்று. மலைகள் சூழ்ந்த பகுதிகளுக்கு சேலம் என்று ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த அடிப்படையில் தான் அந்த மலைகள் சூழ்ந்த அமெரிக்காவினுடைய ஒரு பகுதியைச் சேர்ந்தவர் ரைட் சகோதரராக இருக்கிறார். நமக்கு கிடைத்த ரைட் சகோதரரும் இவரே. அந்த வகையில் அவரை நான் பார்க்க வேண்டும் நினைத்தேன், இங்கே வந்து விட்டார். அவருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சேலமானது ஏற்காடு மலையிலிருந்து உருவாகி ஓடுகிற திருமணி முத்தாறு, அது அந்த திருமணி முத்தாறிலிருந்து பாய்கிற நீர், அந்த நீரை பயன்படுத்தி விவசாயம் செய்கிற விவசாயிகளுடைய பயிரிலிருந்து உருவாகிற அனைத்து உயிர்களையும் காக்கக்கூடிய உயிர். இப்படி மலை, அருவி, ஆறு, நீர், பயிர், உயிர் என்று ஒரு மிகப்பெரிய வட்டத்தை வைத்திருப்பது தான் சேலம். அதை தான் அந்த வரலாறல்ல வாழ்க்கை என்கின்ற அந்த வாழ்க்கை முறையை அவை எளிமையாக இங்கே எடுத்துரைத்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்திலும் ஒரு கருத்தாளம் இருக்கிறது. அஜந்தா புத்தக சென்டரை பற்றி அவர் அழகாக சொல்லியிருக்கிறார். அவர் புத்தகத்தை ஆரம்பித்து இன்று வரை நடத்தியது அது பெருமை அல்ல. ஆனால் இன்று வரை பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தாமல் பேப்பர் கவர்களை கொண்டு அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று சமூக சிந்தனையோட்டத்தோடு அவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த செய்திகள் தான். இதை போன்ற பல்வேறு செய்திகள் துளிகள் தான் என்றாலும் குடத்தில் அள்ளி குறைந்துவிட முடியாத அளவிற்கு கடல் போல இன்றைக்கு சங்கமித்திருக்கிறது. அவர் ஒரு நபராக இந்த செய்திகளை சேகரித்திருப்பாரா என்று தெரியாது. ஆனால் ஒற்றை சக்கரத்தால் ஆகவில்லை என்றாலும் நண்பர்கள் குழு என்கின்ற ஒரு ஒற்றுமை சக்கரத்தால் இதை சேகரித்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். 2011ஆம் ஆண்டு ஆரம்பித்து இன்று வரை அவர் சேகரித்த அத்தனை தகவல்களையும் ஒருங்கிணைத்துத்தான் இன்றைக்கு அவர் இந்த புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார். மரியாதைக்குரிய வணிகர் சங்கத்தினுடைய தலைவர்கள் கூட கூறியிருந்தார்கள், லீ பஜாரை விட்டுவிட்டார் என்று. அவர் இது ஒரு ட்ரெய்லர் தான்,
மெயின் பிக்சர் பின்னாடி இருக்கு. இன்னும் ஒரு 2 அல்லது 3 பாகத்துக்கு தேவையான அவருடைய கட்டுரைகள் அவர் கையில் தயாராக வைத்திருக்கிறார். நிச்சயமாக விரைவில் அதை வெளியிடுவார் என்று நம்புகிறேன். சத்திரத்தை பற்றி கூட அவர் வரலாற்று பதிவை சொல்லியிருந்தார்கள். சத்திரத்தையும் கூறியிருக்கிறார். ஆனால் அவர் சினிமா ஆர்வலர் என்பதால் ஜெய்சங்கர், நம்பையார் உள்ளிட்டோர் அங்கே தங்குவார்கள். CN அண்ணாதுரை, காமராஜர் போன்றவர்கள் எல்லாம் கூட தங்கியிருப்பதாக செய்தியை மட்டும் முடித்து கொண்டார். ஆனால் மைசூர் சமஸ்தானத்தையும் சேர்த்தி அவர் சொல்லியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அடுத்த பதிப்பில் நிச்சயமாக சொல்லுவார் என்று நாம் நம்புகிறேன். மூதறிஞர் ராஜாஜி முதல் முத்தமிழறிஞர் கலைஞர் வரை தன் எழுதுகோளாலும் செங்கோலாலும் சேலத்தில் ஒரு கால் பதித்த மிகப்பெரிய முத்திரைகள் என்பதை தன் புத்தகத்தில் பதித்திருக்கிறார். 4 முதல்வர்களை உருவாக்கியது இந்த சேலம் மண் என்பதை கூட சொல்லியிருக்கிறார். ஒருவன் பிறந்து எப்படி வாழ்கிறானோ அவனுடைய வாழ்க்கை முறைதான் அந்த மண்ணிற்கு பெருமை. ஒருவன் நல்லவன் ஒருவன் வாழ்கிறான் என்றால் அந்த மண் நல்ல மண், தீயவன் ஒருவன் வாழ்கிறான் என்றால் அந்த மண் தீயமன். அப்படி வாழ்க்கை முறையை மிக அழகாக கோடிட்டு காட்டிருக்கிறார். நம்முடைய பழம் பெருமைகளை எல்லாம் மிக அழகாக துல்லியமாக அவர் எடுத்துரைத்திருக்கிறார். பழம் பெருமை வாய்ந்த இந்த சேலத்தில் பழம் பெருமையான பல்வேறு செய்திகள் இங்கே வந்திருக்கிறது. ஏனென்றால் பழம்பெருமை என்பது சேலத்திற்கு புதிதல்ல. பல பெருமையை வைத்திருக்கக்கூடிய மண் தான் இந்த சேலம் மண். இன்றைக்கு மாம்பழமா மேம்பாலமா என்று சொல்லுகிற அளவில் கூட இன்றைக்கு திசை திருப்புகிற அளவில் இன்றைக்கு பாலங்களை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு மண்ணாக கூட இன்றைக்கு சேலம் மண் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சன்னியாசி குன்று என்று ஒரு குன்றை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். சன்னியாசி குன்று என்றால் ஏதோ ஒரு சன்னியாசி அங்கே அமர்ந்திருப்பார் என்று நான் நினைத்தேன். ஆனால் பாபா என்கிற ஒரு முஸ்லீம் சன்னியாசி அந்த குன்றிலே அமர்ந்து ஒரு தர்காவை கட்டியிருக்கிறார். அதனால் அந்த இடத்திற்கு அந்த சன்னியாசி குன்று என்று பெயர் வந்ததாக அவர் கூறியிருப்பார். நல்லவேளை நான் வசிக்கிற திருவண்ணாமலையில் கோபுரத்தை பார்த்தால் கோடி புண்ணியம் என்பார்கள். அப்படி அனைவரும் கெஞ்சித்தா என்று வரம் கேட்பதுண்டு. ஆனால் ஒருவர் ரஞ்சிதா என்று வரம் கேட்டார். பக்தர்கள் எல்லாம் சன்னியாசிகளை வந்து பார்ப்பது சன்னை யாசிக்கத்தான் அவர்கள் நம்மை பார்க்கிறார்களோ என்று வெளியே காவியை கட்டிக்கொண்டு உள்ளே தேவியை கட்டிக்கொண்டார். இன்றைக்கு அவரை கைலாசம் அனுப்பிவிட்டார்கள். இந்த கைலாசத்தில் இருந்து ஒருவர் செய்தியை அனுப்புகிறார் என்று சொன்னால் வரலாற்றில் இதுவே முதன்முறையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிறார், வரலாறு தெரிந்தால்தான் ஒரு மனிதன் வரலாறு படைக்க முடியும் என்று சொல்லுகிறார். அப்படி நம்முடைய வரலாற்றை பிணைந்து ஆணித்தரமாக எடுத்திருக்கக்கூடிய ஆசிரியர் எழில்விழியன் அவர்களை எத்தனை முறை பாராட்டினாலும் அது மிகையாகாது. ஏனென்று சொன்னால் ஏறத்தாழ 15 ஆண்டு கால உழைப்பை இன்றைக்கு ஒரு புத்தகமாக அவர் உருவாக்கி வெளியிட்டிருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. பல்வேறு மருத்துவர்களை பற்றி அவர் அழகாக எடுத்துரைத்திருக்கிறார். நாமெல்லாம் நினைப்போம் மருத்துவ சேவையில் மிக சிறப்பாக சேவையை ஆற்றிய மருத்துவ சேவைக்கு என்று சொன்னால் அன்னை தெரேசாவை நாம் குறிப்பிட்டு பேசுவோம். ஆனால் இன்றைக்கு பல மருத்துவர்கள் குணப்படுத்த வேண்டிய நோய்களை எல்லாம் ரணப்படுத்தி பணப்படுத்தி யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் என்ற டெஸ்ட்டுகளில் பாஸாக்கி வாழ்க்கையை தோற்கடிக்கிறார்களே என்று நான் நினைத்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் 10 ரூபாய் மருத்துவரை பற்றி அவர் மிக தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார். கேப்டன் அருணகிரியை பற்றி அவர் ஏழை எளிய மக்களுக்காக அவர் மகுடஞ்சாவடியில் இருந்து சத்திரம் வரை எப்படி சேவை செய்தார் என்கின்ற வரலாற்றை அவர் எடுத்துரைத்திருக்கிறார். அதே போல அவர் பல்வேறு மருத்துவர்கள் என்னென்ன சேவை செய்தார்கள், அவர் மருத்துவ சேவையோடு சமூக சேவையையும் என்ன செய்தார்கள். நம் அப்புசாமி மருத்துவமனையிலே இருக்கக்கூடிய காலம் சென்ற
குமரன் அவர்களுடைய சேவையை கூட இன்றைக்குத்தான் அவர் சொல்லிதான் நான் தெரிந்து கொண்டேன். அந்த வகையில் நான் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அதே போல ட்ரிபிளம் கார்னர் என்று சொல்லக்கூடிய வகையில் 36 இடங்களில் ட்ரிபிளம் கார்னர் என்று வாரம் ஒரு முறை ஒரு செய்தியை எழுதுவார். இவர் யார் எழுதுகிறார் அப்படி என்று எனக்கு தெரியாது. ஆனால் அந்த செய்தி எழுதுகிற பொழுது நான் ஒரு கணம் நின்று அதை பார்த்துவிட்டு செல்வது என்னுடைய வழக்கம். அந்த வகையில் அவருடைய புதல்வர் ஸ்ரீதர் கூட இங்கே வந்திருப்பதாக ஆசிரியர் கூறியிருந்தார். உண்மையிலேயே அதை போன்ற ஒரு சமூக சிந்தனையாளரை வெளியுலகத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மகத்தான புத்தகமாகத்தான் இந்த புத்தகம் அமைந்திருக்கிறது என்று இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி பல்வேறு செய்திகளை நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எனக்கு 3 கோட்டைகள் பிடித்தமானது. ஒன்று சேலம் கோட்டை, 2வது செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, 3வது பாளையங்கோட்டை என்று குறிப்பிட்டிருக்கிற செய்தியையும் அவர் வாழ்ந்த கோட்டை பகுதியில் இருக்கிற அந்த வீட்டை கூட புகைப்படம் எடுத்து அவர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில் இந்த புத்தகம் பல்வேறு செய்திகளை, நம் வாழ்க்கை முறை, வரலாற்றை கடந்து நாம் 80-90களில் நாம் எப்படி வாழ்ந்தோம் என்கின்ற உணர்வுக்கு கூட இன்றைக்கு தள்ளி இருக்கிறது. அந்த உணர்வை கொண்டு வந்த ஈசன் எழில்விழியன் ஆசிரியரை நான் மனதார பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய புத்தகம் என்றென்றும் நீடித்து நிலைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மின்னலில் ஒளி வாங்கி, தென்றலில் குளிர் வாங்கி, தேனாற்றில் சுவை வாங்கி, அகரம் எனும் கால் வாங்கி, அன்னத்திடம் நடை வாங்கி, நாணல் போல் வளைவளைந்து நடமாடும் சங்கெடுத்து, என் பைந்தமிழ் போல் உங்களுடைய இந்த புத்தகம் என்றும் இளமையாக என்றென்றும் வாழ்வாங்கு வாழும் என்று வாழ்த்தி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி. இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.